டே கிச்சா ஓடாத நில்லு. டேய் அம்மாவால ஓடி வர முடியலடா, நில்லுடா. மாட்டிக்கிட்டியா? எங்கடா உன் அக்கா? காலையில இருந்து ஆளையே காணோம். பாயச புள்ள எழுந்தம்மா, வீட்டு வேலையை பார்த்தம்மா, அம்மாவுக்கு எதுவும் ஒத்தாசு பண்ணணும்னா இருக்காளா பாரு. அவுத்து விட்ட காலை மாதிரி தான் ஊரை சுத்துறா. இன்னைக்கு எங்க போய் யாருக்கிட்ட வம்பு வாங்கிட்டு வர போறான்னு தெரியல. ஏதாவது சண்டையோட வரட்டும். அவன் காலை ரெண்டையும் உடைச்சு அடுப்புல வைக்கிறனா இல்லையான்னு பாரு. அக்காவை சொன்னதும் தம்பிக்கு கோவம் வந்துருச்சா? என்னம்மா துள்ளி குதிச்சு ஓடுற? போடா போ, போய் அவளை கூப்பிட்டுட்டு வா. அப்பா இல்லாத பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது ரொம்ப தப்பா போயிடுச்சு. ஒண்ணு வீட்டுக்கு அடங்கணும், இல்ல ஊருக்காவது அடங்கணும். இப்படி எதுக்கும் அடங்காம நின்னா என்ன செய்யறது? யார பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்படி இருந்தா நல்ல பொண்ணா எப்படி ஒரு கல்யாணம் காட்சின்னு நடக்கும்? ஏற்கனவே இந்த ஊருக்கும் நமக்கும் ஆகாது. அதுல இவ வேற எதுக்கெடுத்தாலும் சண்டைக்கு நிக்கிறா. ஏங்க நீங்க தான் அவ கூட இருக்கணும். நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுக்கணும். சீக்கிரம் அவளுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டா போதும். இந்த சிரிக்கிட்ட இருந்து ஒரு மாதாயை காப்பாற்ற முடியல. எல்லாத்தையும் களவாண்டுட்டு போயிடறவ. இன்னைக்கு எவதான் வந்து பறிக்கிறேன்னு பாக்கணும். அவ மட்டும் என் கையில கிடைக்கட்டும். அதுக்கு பரவு பாரு, கண்ணு ரெண்டையும் தோண்டி காக்காக்கி கொடுக்குறேன்னா இல்லையான்னு பாரு. ஒரு மரத்தை வளர்த்து தண்ணியை பச்சு அதுல பூ வச்சு காய வச்சு பிஞ்சு வச்சு அது பழுத்து அதை சந்தையில விற்கிறதுக்குள்ள அம்பட்டையும் களவாண்டிட்டு போயிடறவ. அவளை ஆசையா இருந்தா அவ அப்பா வீட்டுல மாமரம் வளர்த்து திங்க வேண்டியதானே? ஊரா விட்டு மரத்துல திருட்டு காப்பாத்து திங்கதான் இருக்கலவ. இன்னைக்கு எவ வரான்னு நானும் பாக்குறேன். எவ வீட்டு ஆடிக்குது? போ போ போ. அடியே அடியே திருட்டு சிரிக்கி எவடி அவ? ஏன் மட்டும் மாங்காயை பறிச்சிட்டு வருதே? இது நில்லுட்டி. ஓட முடியல இல்ல. இம்புட்டு நல்ல மாங்காய் எப்படி காண போகுதுன்னு பார்த்தேன். நீ தானே அந்த கண்ணனோட மோவ தானே நீ? போ போ போ, உங்க ஆத்தா கிட்ட வரேன் போ. வயசு பிள்ளைய எங்கேயாவது அடங்கி ஒடுங்கி இருக்காளா பாரு. திருட்டு மாங்காவை பறிக்கிற உன் ஆத்தாக்காரிட்ட சொல்லி உன் காலை படுக்க வைக்கிறதா இல்லையான்னு பாருடி. இந்த ஆடு அவளோடது தானே? ஏய் அம்மா, ஏன் மட்டும் மாங்காயை பறிச்சு விட்டு என் காலையை உடச்சு விட்டுட்டு போறாள. இன்னைக்கு இவ்வளவு சும்மா விட போறது கிடையாது. இந்த பூவை கொண்டு வந்து கொடுத்து கட்டி வைமான்னு சொல்லிட்டு போனவன் இன்னும் ஆளை காணோம். அம்மா எப்பா சின்ன தாயாத்தா, என்னாச்சு? எப்படி நொண்டி நொண்டி நடந்து வரீங்க? என்ன ஆச்சா? ஏடி பிள்ளைய பெக்க சொன்னா என்ன தடி பெத்து வச்சிருக்க? ஏத்தா என்ன செஞ்சா? என்ன செஞ்சாளா? திருட்டு சிரிக்கி அப்பன மாதிரியே திருட்டு புத்தி அப்படியே இருக்கு. அடுத்த விட்டு மரத்துல வந்து மாங்காய் பறிக்கிறமே. யாரும் என்ன சொல்லுவாங்கன்னு கொஞ்சமாவது மனசுல பையன் இருக்கா உன் மவளுக்கு? பறிச்சது மட்டும் இல்லாத என்னைய பார்த்து நக்கல் நையாண்டி வர. இங்க வரடி, உன் மவ பறிச்ச மாங்காய்க்கு பணத்தை எடுத்து வை. அத்த விளையாட்டு பிள்ளை ஏதோ 1-2 பறிச்சிருப்ப, அதை போய் பெரிய பிரச்சனையாக்குறீங்களே. என்னது 1-2? உன் அப்பா விட்டு காயாடியாது? ஒரு மாங்காய் 10 ரூபா. தொடர்ந்து காய்ச்சதுல இருந்து ஒவ்வொரு நாளைக்கு 10 மாங்காய் பறிச்சுக்கிட்டு போற. 2 காணி 3 காணி நிலம் வச்சிருந்து அதுல சொந்தமா மரத்தை வளர்த்து ஆளாக்குனதுன்னு அதோட கஷ்டம் உனக்கு தெரியும்? இதுவே எனாமத்துக்கு கொடுத்த இடம், அதுல ஒண்டிக்கிட்டு வாடுற உனக்கு எங்க இருந்து தெரிய போகுது? இங்க பாருங்க சின்ன தாயாத்த, தேவலாமலாம் பேசாதீங்க. இப்ப என்ன பிரச்சனை? என் மாவ பறிச்ச மாங்காய்க்கு பணம் வேணும், அவ்வளவுதானே? சாயங்காலம் கொடுத்து அனுப்புற போங்க. இந்த பிள்ளைய பத்தி வச்சுக்கிட்டு இவ்வளவு ஆட்டம் போடுற. இன்னும் உன் பிள்ளை நல்லபடியா இருந்திருந்தா உனைய கையிலே பிடிக்க முடியாது போலயே. இங்க பாருங்க அத்தா, வயசுல பெரியவங்கன்னு மரியாதை கொடுத்து பேசுறேன். என் பிள்ளைய பத்தி இன்னொரு வார்த்தை பேசுறீங்க மரியாதை கிட்ட போயிடும். இந்த பேச்சு பேசுறதுக்கு தாண்டி இப்படி அனாதையா நிக்கிறீங்க ஆத்தலும் அவளும். இல்லனா உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருப்பாங்களே ஈனச்சிருக்கி. ஒழுங்கா போயிடுங்க அத்தா. பெரிய மனுஷன்னு பார்த்தா என்ன தேவையில்லாத பேச்சுல பேசுறீங்க? பணம் சாயங்காலம் கொண்டு வந்து தார போங்க. உன் மவளை துரத்தி துரத்தி என் கால 2 வலியா வலிக்குது. அதுக்கு ஊசி போட 250 ரூபா ஆகும். அதுக்கு எவன் ரொக்க வைப்பான்? அதுக்கும் சேர்த்து பணத்தை கொண்டு வா. இன்னைக்கு அவ வரட்டும். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா மனசுல? இப்படியே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தங்களா வந்து பேசிட்டு போறாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? நம்ம நிலைமை என்ன, நாம எப்படி இருக்கணும் கொஞ்சமாவது யோசிக்கிறல? நெருப்புல கம்பிய பழுக்கப்பட்டு வைக்கிறனா இல்லையான்னு பாரு. இன்னையோட வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது அவ. எங்க ஓரமாங்க, எங்க உங்களதான் கொஞ்சமா வழிய விட்டு போங்க. ஹார்ன் அடிக்கிறது உங்க காதுல விழுதா விழலையா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஏய் அச்சச்சோ, ஹார்ட் கால்ல நல்லா அடிபட்டு இருக்கே. எங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படியே நடு ரோட்ல வருவாங்க. காது கேக்குதா கேட்கலையா? கொஞ்சம் தள்ளி போங்கன்னு எத்தனை முறை கத்துன? இப்ப பாருங்க, ஆட்டு கால்ல நல்லா அடிபட்டு இருக்கு. எங்க இருந்துதான் கிளம்பி வரீங்களோ தெரியல. எவனாவது ரோட்ல இழிச்சவன் வருவான், இந்த மாதிரி நடுவுல போய் நின்று கீழே விழுந்து அவங்ககிட்ட பணம் வாங்கலாம்னு நினைச்சுக்கிட்டீங்களா? என்னங்க நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, வாயை திறக்காம நிக்கிறீங்க. பேசுறது உங்க காதுல விழுதா விழலையா? ஏதாவது பதில் சொல்லுங்க. சார் என்ன பைத்தியம் போல இருக்கு. பாடி வா, வந்துட்டியா? உனக்காக தான் இவ்வளவு நேரம் இங்கேயே நிக்கிறேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு அழுதி வேற நடிக்கிறியா? எத்தனை முறை சொல்லிருக்கேன் அந்த சின்ன தாயம்மா வீட்டு தோட்டத்துக்கு போக கூடாது எத்தனை முறை உங்ககிட்ட படிச்சு சொல்றது? இன்னைக்கு உன்னால எவ்வளவு வசிங்க தெரியுமா எனக்கு? அந்த பொம்பளை வந்து என்னென்ன பேச்சு பேசுது தெரியுமா? உனக்கு என்ன இருக்கு? உனக்கு அப்பா இல்லாத பிள்ளை செல்லம் கொடுத்த மாதிரி அது ஏன் தப்பு தாண்டி? சொல்லு, ஏன் அங்க போன? சொல்லுடி. இனிமே அங்க போவியா? போக மாட்டேன்னு சொல்லு. உன்கிட்ட தானே கேக்குறேன். அப்ப நம்ம திருட்டு புத்தி உள்ளவன் எல்லாரும் சொல்றாங்க. இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா என்னத்துக்கு ஆவறது? அம்மாக்காரன் இப்படி அழுகுறாளேன்னு கொஞ்சமாவது வாயை திறக்கிறாளா பாரு. ஏண்டி அடிக்கிறது உனக்கு வலிக்குதா வலிக்கலையா? எதுக்கடி இப்படியே நிக்கிற? இனிமே அங்க போக மாட்டேன்னு சொல்லுடி. வயசு பிள்ளையா காரணமா கொஞ்சமாவது நடந்துக்கிறிய. ஏண்டி இப்படி ஒரு நாளைக்கு ஒரு உரட்டை இழுத்துக்கிட்டு வர? உன் அப்பன் சட்டையை எடுத்து போடாதுன்னு எத்தனை முறை சொல்றேன். இப்படி சட்டையும் பாவடையும் போட்டுக்கிட்டு திரியிறியே, நல்லா இருக்கே இது.
அம்மா வீட்டுல மாங்காய் திருட்டுட்டான்னு அந்த அம்மா வந்து அண்ணா பேச்சு பேசுது. கொஞ்சமாவது நம்ம நிலைமை புரியுதா இவளுக்கு? நமக்கு அப்பா இல்லையே, நாம இப்படி எல்லாம் நடந்துக்கிறோமே, நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு கொஞ்சமாவது யோசிக்கிறல்ல பாருங்க. இவ்வளவு அடி அடிக்கிறேனே, வாயை திறக்கிறல்ல பாருங்க. ஏண்டி உனக்கு அறிவு கிருவு இருக்கா இல்லையா? இப்படி வாய் பேச முடியாத போய் வாயை தரன்னு சொன்னா அவ என்ன தடி சொல்லுவா? ஓடி உள்ள. வயசுக்கு வந்த பிள்ளைங்க கையை நீட்டி அடிக்கிறலாமே, உன் வயசுக்கு நீ இப்படி தண்டி இருந்திருப்ப. அத்தா ஏன் சாமி நீ இப்படி புரிஞ்சுக்காம பண்ற? உன் அத்தாக்காரி பாவம் சாமி, உனக்கு தனியா விளக்கு எவ்வளவு கஷ்டப்படுற. இங்க பாரு, பிள்ளைய போட்டு எப்படி அடிச்சு வச்சிருக்காளே. உன் அப்பங்கார கனிமொழின்னு ஆசாசியா பேர் வச்சானே தவிர, ஆனா நீ இப்படி வாய் பேச முடியாம பொறப்பான்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அங்க இனியும் விளையாட்டுத்தனமா இருக்காத சாமி. அங்க பாரு, உன்னை அடிச்சுட்டு உன் ஆத்தாக்காரி தான் அழறா. நீ வராம அவ சாப்பிடவே இல்லை. போங்க, 2 பேரும் போய் சாப்பிடுங்க. சரிதா சரிதா, நீ எதையும் வேணும்னு பண்ணல. போ, உன் ஆத்தாவா மேல ரொம்ப நேரம் கோமாலாம் இருக்க மாட்டா. போய் பேசு சாமி அவகிட்ட. சோறு வேணான்னு சொல்லாத சாமி, போடா. சாப்பாடு மேல கோபத்தை காட்டக்கூடாது. உன் அம்மா தானே உன்னை அடிச்சா? கனி எங்க போற? அவங்க அப்பன மாதிரியே கோபக்காரியா இருக்க. கடவுளே, எங்களுக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை? என் மருமவ பாவம், யாரும் வேணாலும் என் பிள்ளைய நம்பி வந்தா, அவனா இவளை கையில கொடுத்துட்டு பாதியில போயிட்டான். இவளாவது அவ வாழ்க்கைக்கு ஒரு வழியா இருப்பான்னு பார்த்தா, இவ வாழ்க்கையில எந்த ஒரு வழி இல்லாமே இருக்கு. நாங்க என்ன செய்ய போறோன்னு தெரியல. கல்யாண வயசு வந்துருச்சு, வர்ற மாப்பிள்ளையெல்லாம் வாய் பேச முடியாத பொண்ணை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு போறானவ. என் தங்கத்தை கட்டிக்க எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோம்.